2025 பொங்கல் வாரத்தின் ஸ்பெஷல் வீக்லி டாப் 10 கவுண்டனா இந்த வீடியோ இருக்க போது பொங்கலுக்கு ஸ்பெஷல் டாப் 10 கவுண்ட் பண்றதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 10ஆம் தேதி 12ஆம் தேதி 14ஆம் தேதின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி பொங்கலை முன்னிட்டு இந்த படங்கள்லாம் வராதனால நம்ம முன்னாடியே எல்லாத்தையுமே சொல்லிட்டா அதை தியேட்டர் ரேஞ்சில் கரெக்டாக கணிக்க முடியாது. பின்னாடி சொன்னாக்கா வந்த படங்களுக்குலாம் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் 2 கவுண்டனா பண்ண வேண்டியதாக இருந்தது. வீக்லி டாப் 10 ஒரு வாரத்துக்கு 7 நாளைக்கு ஒரு ட்ரிப் பண்ணுவோம். இங்கேயும் 4 நாள் வந்துருச்சுல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். நம்ம கவுண்டர்ல 10th தூரத்தில் 3 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் ஐடென்டிட்டி. இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் ஆக போகுது. இப்போ கூட இந்த படம் 2 தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா படம் 2 வாரம் தான் ஆச்சு. ஸோ படம் மலையாள படமா இருக்கிறனால தமிழ்ல இந்த படத்தை பெருசா வந்து கண்டுக்கலாம் தான் சொல்லும் மக்கள். ஒரு பெரிய ஹீரோ பெரிய ஹீரோயினா இருக்கிறனால அந்த படம் தேட்டரில் அப்படியே சர்வே ஆகுது. இந்த பொங்கல் வாரம் வரைக்குமே அப்படியே சர்வே ஆகுது. லாஸ்ட் வீக்ல இந்த படம்லாம் தூக்குற மாதிரி இருந்தது. ஸோ இந்த வாரம் இடம் பிடிக்காதுன்னு பார்த்தா பட் தேட்டரில் கொடுத்துருக்காங்கன்றதுனால நம்ம கவுண்டர்ல வைக்கிறோம். நம்ம கவுண்டர்ல அடுத்ததா இதே 10th தூரத்தில் பார்க்க போற படம் திருமாணிக்கம். திருமாணிக்கம் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 18 நாள் இருக்கும். இந்த படம்ன்றது ஒரு 2 வாரத்துக்கு அப்படியே நல்லா சர்வே ஆச்சு. பட் பொங்கலை முன்னிட்டு இந்த படம் தூக்கப்படும் பார்த்தேன். ஆனா அப்படியே ஒரு தட்டில் வச்சு சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இந்த பொங்கல் வரைக்குமே அப்படியே சர்வே ஆகுது. அப்படின்னு பார்த்தா திருமாணிக்கம் தேட்டரில் 3 வாரம் ஓடும். இது ஒரு நல்ல படமாகவும் இருக்கிறனால இந்த படத்தையும் நம்ம கவுண்டர்ல எடுத்திருக்கோம். நம்ம கவுண்டர்ல நெக்ஸ்ட் 10th பார்க்க போற படம் ஸ்மைல் மேன். ஸ்மைல் மேன் படம் ரிலீஸ் ஆகியும் 17 நாள் கிட்ட இருக்கும். இந்த படமும் ஒரு தேட்டரில் ஓடிட்டு இருந்து இந்த 4 நாளா. பட் நாளைக்குல இருந்து தேட்டர் எதுவும் தர மாதிரி தெரியல. மீதி 2 படங்களும் இந்த பொங்கல் வீக்கை கவர் பண்ணாலும் ஸ்மைல் மேனுக்கு தேட்டர் இப்ப பொங்கலுக்கே வந்து கட் பண்றாங்க. பட் இந்த ஸ்மைல் மேன்ன்றதும் பாத்தீங்கன்னா 2 வாரத்தை கடந்து தேட்டரில் நல்லாவே ஓடி இருக்கு. ஸோ ஸ்மைல் மேன்ன்றது தேட்டரில் நிறைய பேர் பார்த்த படமா இருந்தது மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது. அதனால தேட்டரே தரலாலும் இந்த படத்தையும் நம்ம கவுண்டர் பண்ணிருக்கோம். தேட்டரே தரலாம் நம்ம ஈஸியா சொல்ல முடியாது. ஏன்னா லேட்டரா தராங்க. லாஸ்ட் வீக்ல அந்த மாதிரி தான் அந்த 4 நாள் ரன்னிங்ன்றது தேட்டர் இல்லாம இருந்து பட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம தேட்டருக்கு பெருசா இம்பார்ட்டன்ட் பண்ணிட்டால படமாவே ஸ்மைல் மேன் வந்து கவுண்டர்ல இடவடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. நம்ம கவுண்டர்ல 9th இடத்துல பார்க்க போற படம் விடுதலை பார்ட் 2. விடுதலை பார்ட் 2 ஆக்சுவலி இன்னி வரைக்கும் லாஸ்ட் ஒரு 4 நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 தேட்டர் கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடிச்சு. நாளைக்கு 2 தேட்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுமா தெரியல. பொங்கல்லாம் தாண்டி தேட்டரிக்கல் சர்வேவின்றதை நம்ம இங்க கரெக்டா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எப்படி மக்கள் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து படங்களை ஸ்பிளிட் பண்ணிக்கிறாங்க. ஸோ தேட்டரை விட்டுருமே. விடுதலை பார்ட் 2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற படங்கள் இல்லாதனால அந்த டிசம்பர் வீக்கெண்ட்லயும் ஸ்டார்டிங்லயும் ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. பட் இப்போ கொள்ள படங்கள் தேட்டரில் வந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல இந்த படத்தால் வந்து சர்வே பண்றதுக்கான சரக்குன்றது இந்த படத்தில் இல்லைன்றதுனால இந்த அளவுக்கு டம்மியா இருக்கு. ஆக்சுவலி இந்த படத்துக்கு 25 நாள் நினைக்கிறேன். எனவே வெற்றிமாறனுக்கு நல்ல நேரங்க. என்னதான் மனுஷன் சொதப்பலா படம் எடுத்தாலும் அப்படியே 25 நாள் ரன்னிங்கும் வந்துருது. பாக்ஸ் ஆஃபீஸும் ஓரளவு கிடைச்சிருது. அந்த மாதிரி காலகட்டம் அமைஞ்சு போயிடுது அவருக்கு. நம்ம கவுண்டர்ல 8th இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் மேக்ஸ். மேக்ஸ் படம் இன்னி வரைக்கும் 4 தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா நாளையில இருந்து இந்த படத்துக்கு எதுவும் தேட்டரில் தரல. ஆனாலும் மேக்ஸ் வந்து ஒரு கன்னட படமா இருந்து தமிழ்ல வந்து ஒரு டப்பிங் ஆக்சுவலி என்னதான் கலைப்புலி எஸ்தான் எடுத்திருந்தாலும் இது ஒரு டப்பிங் படமா தான் பார்த்தாகணும். ஆனா மேக்ஸ் இங்க வேற லெவல்ல இருந்தனால ஆடியன்ஸ் கிட்ட எதிர்பார்ப்போட தேட்டரில் நல்ல சர்வேங்களே போச்சு. அதனால தான் 4 தேட்டரிகள் அதுவும் 18வது நாள்லயும். இது உங்களுக்கு கிறிஸ்மஸுக்கே கன்னடத்தில் 2 நாள் முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சுன்றனால 20 நாள் கணக்கும் வரும். இனிமே இதுக்கு மேல தேட்டரிகள் தரலனாலும் இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸுக்கும் இந்த படத்தோட இருப்புக்கும் இந்த அளவுக்கு கவுண்ட் தரலாம் தோணுது. நம்ம கவுண்டர்ல 8th இடத்துல அடுத்ததா பார்க்க போற படம் தருணம். தருணம்ன்றது ஒரு புது படம். இந்த படம் நாளைக்கு பொங்கலை முன்னிட்டு தான் வருது. கிட்டத்தட்ட ஒரு 10 தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி சிங்கிள் ஸ்கிரீன் தான் இருக்கு. இந்த படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. அதனால தான் தேட்டர்களும் கம்மியா இருந்திருக்கு. ஹீரோனா இவர் முதல் நீ முடியும் நீ படம்லாம் பண்ணிருக்காரு. தர்புகா சிவா டைரக்ட் பண்ணிருப்பாரு. அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. அவர் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எனி நோக்கி பாயம் தோட்டாக்கெல்லாம் மியூசிக் பண்ணவர். ரொம்ப பொத்தி வச்சு அவர் அறிமுகப்படுத்தாங்க. அப்புறம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கவர் வந்து நம்ம அருள்நந்தி நடிச்ச தேஜாவு படத்தோட டைரக்டர் தான் நினைக்கிறேன். படம் பெருசா எதிர்பார்ப்பு இல்ல. எனவே இந்த பொங்கல்ன்றது வந்து மக்கள் நிறைய தேட்டர்களுக்கு போற டைம். ஸோ அந்த மாதிரியான டைம்ல இந்த படம் சின்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தா கூட ஓரளவுக்கு தேட்டர்கள் சர்வே இருக்கும். பாப்போம் அவங்க என்ன மாதிரி எடுத்து வச்சிருக்காங்கன்றத. நம்ம கண்டோல 7th இடத்துலயும் 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் மார்க்கோ. மார்க்கோ படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி நாளையோட 25 நாள் வரும். பட் நம்ம தமிழ்ல வந்து லேட்டா தான் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் டைம்ல தான் இருக்கு. பட் இன்னைக்கு வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா இந்த படம் 10 தேட்டரில் ஓடுது. ஆனா நாளையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 தேட்டர் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி மார்க்கோன்றதுக்கு ஆடியன்ஸ் இங்க தமிழ்லயும் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மார்க்கோ கில்லி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஒரு ஹிட் பர்ஃபார்மன்ஸ்க்குள்ள போனதுனால இதுக்கப்புறம் இன்னும் நிறைய படங்கள் இதே ஜானர்ல வரும் போல இருக்கு. நம்ம கூட அடுத்ததா இதே 7th இடத்துல பார்க்க போற படம் மெட்ராஸ்காரன். மெட்ராஸ்காரன் இப்ப ஜனவரி 10 தான் வந்தது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ல வைக்கும்போது 25-30 தேட்டர் கிட்டே கொடுத்திருந்தாங்க இந்த படத்துக்கு சிட்டியை பொறுத்த வரைக்குமே. அதுலயும் எல்லாமே சிங்கிள் ஸ்கிரீன்ல இல்ல 4 ஸ்கிரீன் அந்த மாதிரி நிறைய ஸ்கிரீன் கெபாசிட்டி கொடுத்திருந்தாங்க. இது காரணமா இந்த ஹீரோ மலையாள ஹீரோ இங்க லான்ச் பண்ற அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. அந்த 10ஆம் தேதி வந்த படத்துல இந்த படம் பரவாயில்லனாலும் இந்த 10ஆம் தேதி வந்த படத்துல இந்த படத்துக்கு தான் லோ காஸ்ட் அண்ட் க்ரூ ஆடியன்ஸ் இருக்காங்க. சோ அதனால இந்த படம் ஜொலிக்காம போகுது. ஜொலிக்கிற அளவுக்கு பெருசா ஒன்னும் இல்ல. சோ அதனால தேட்டர்களும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 தேட்டர்கள் கொடுத்திருந்த படம் 4 நாள்ல 10 தேட்டர் கிட்ட வந்துருச்சு. அதுலயும் சிங்கிள் ஸ்கிரீன் வந்துருச்சு. மோஸ்ட்லி மெட்ராஸ்காரன் படமா பரவாயில்லன்னு சொன்னாலும் பர்ஃபார்மன்ஸா வந்து சொதப்பிட்டு இருக்கு தேட்டரிகளை பொறுத்த வரைக்கும். நம்ம கவுண்டர்ல 6th இடத்துலயும் 2 படங்களை பார்த்தலாம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் புஷ்பா 2. புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 40வது நாள். இந்த படம் லாஸ்ட் வீக் கூட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 தேட்டர்ல ஓடிச்சு. எல்லாமே சிங்கிள் ஸ்கிரீன் தாலும் இல்ல ஃபில்லிங் கெபாசிட்டியை பார்க்க முடியுது 40 நாள்லயும். அதே மாதிரி இந்த படம் நாளைக்கு 41வது நாள்ல இருந்து கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 தேட்டர்ல நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் முடியுது. எல்லாமே சிங்கிள் ஸ்கிரீனாலும் இதுலயும் ஃபில்லிங் கெபாசிட்டி பார்க்க முடியுது. 40 நாள் கழிச்சும் புஷ்பாலை ஓயில தான். இந்த படம் தமிழ்லயே வந்து லைட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா தெலுங்கு மத்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப
நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இன்னி வரைக்குமே இப்போ பொங்கல் ரிலீஸ் ஆன படங்களோட பாக்ஸ் ஆஃபீஸோட இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் பரவாயில்லன்ற அளவுக்கு ஓடிட்டு இருக்கு. நம்ம கூட அடுத்ததா இதே ஆராதனத்தில் பார்க்க போற படம் முஃபாசா தி லயன் கிங். ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாரு இந்த படத்தோட பேர் தப்பா சொல்றேன்ட்டு. நானும் கரெக்டா தான் சொல்லணும்னு பாக்குறேன், அது ஏதோ வாய் தவறி வந்துருது. முஃபாசா கரெக்ட்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, தப்புனா அந்த மனுஷன் கமெண்ட் பண்ணுவாரு. எனவே இந்த படம் ரிலீஸ் ஆகி 25 நாள் ஆக போகுது நாளைக்கு நினைக்கிறேன். ஆக்சுவலி விடுதலை 2 தான் இந்த படம் வந்தது. அதுக்கப்புறமே நம்ம கவுண்டர்ல பார்த்திருப்பீங்க இந்த படம் அப்படியே பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சில் இந்த படம் தான் சூப்பரா பண்ணிட்டு இருந்து தமிழ்நாடு தியேட்டரிக்கல்ன்ட்டு. அதுக்கு எந்த குறையும் இல்லாம 25 நாள்ல கூட கிட்டத்தட்ட ஒரு 12 தியேட்டரிக்கல் ஓட போது. இன்னி வரைக்கும் ஆக்சுவலி லாஸ்ட் 5 டேஸ்லாம் பாத்தீங்கன்னா 15 தியேட்டர் கிட்ட, அதுவும் சிங்கிள் ஷோலாம் இல்ல, ஒரு 3-4 ஷோன்றதே வந்து நிறைய தியேட்டரிக்கல் ஓடிட்டு தான் இருந்தது. ஸோ இந்த 12 தியேட்டர்லயும் பாதி சிங்கிள் ஸ்கிரீனாலும் இதுலயும் பாத்தீங்கன்னா ஷோஸ்ன்றது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இந்த 25 நாள் கிட்டே வந்தும் ஆக்சுவலி இங்கிலீஷ் படங்கள் நிறைய வந்து பர்ஃபார்ம் பண்ணோம். அதுலயும் லயன் கிங் ரொம்ப பெருசா எதிர்பார்த்தோம். ஆனா இல்ல என்ன ஒண்ணுனா இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா 50 நாள் கழிச்சும் இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. ஆனா இந்த லயன் கிங் இப்ப 21 நாளே இந்த பர்ஃபார்மன்ஸ் தான். என்ன பண்றதுங்க, வர படங்கள் எல்லாமே வந்து அதோட ரேஞ்ச் தேயுதுன்ற மாதிரி சின்னதா தேஞ்சிருக்கு அவ்வளவுதான். ஆனா வந்து லயன் கிங் என்னதான் இருந்தாலும் வந்து கிங் தாங்க. நம்ம கூட லஞ்சத்துல பார்க்க போற படம் நேசிபாயா படத்தை நம்ம விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இது ஒரு நல்ல எதிர்பார்ப்புனாலும் இந்த படத்துல முரளியோட பையன் ஃபர்ஸ்ட் தடவையா, ரெண்டாவது பையன் ஆகாஷ் வந்து அறிமுகமாகிறாரு. அப்புறம் நம்ம சங்கரோட பொண்ணு அதித்தி சங்கர். அந்த பொண்ணு நடிக்கிற படங்கள் மோஸ்ட் ஆஃபா வந்து ரொம்பவே பெருசா ஃபிளாப்லாம் ஆகாது, ஹிட் ஆயிட்டு இருக்கு, இல்ல பர்ஃபார்ம் நல்லா பண்ணுது. ஸோ அவங்க லக்கி இந்த படத்திலையும் கண்டினியூ ஆகுதான்னு பார்க்கலாம். விஷ்ணுவர்தனை பொறுத்த வரைக்கும் அவரோட படங்கள் எல்லாமே ஸ்டைலிஷா இருக்கும். அதுலயும் ஒரு நல்ல லவ் ஸ்டோரி மாதிரி இந்த படம் தெரியுது. ஸோ அது காப்பாத்துதான் பார்க்கலாம். இந்த படம் பொங்கலை முன்னிட்டு நாளைக்கு தான் வரப்போகுது. எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது விஷ்ணுவர்தன், அதித்தி சங்கர், அப்புறம் முரளியோட பையன் எக்ஸ்பெக்டேஷனா இருக்குதா செய்யுது. ஆனா அது இந்த பொங்கல் ரேஸ்ல இந்த அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. படம் ஓடும் போது ஒரு 30 தேட்டர் கொடுத்துருக்கலாம், இல்ல மேக்ஸிமம் 35 போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவ்வளவுதான். இந்த ஒரு டைட் காம்படிஷன்ல இந்த அளவுக்கு தேட்டரிக்கல்ன்றது மெட்ராஸ்காரனுக்கு அன்னைக்கு டைம்ல கொடுத்ததுக்கு இந்த படத்துக்கு இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிக்க தான் தோணுது. பட் எனக்கு தெரிஞ்சு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு 30-35 தேட்டருக்கு மேல நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓட நினைக்கிறேன். இது அதை தாண்டி படத்தோட பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிவ்யூலே நல்லா வந்துருச்சுன்னா கண்டிப்பா தேட்டர்கள் எண்ணிக்கை இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வாரம் பார்த்துருவோம். நம்ம கூட 4வது இடத்துல பார்க்க போற படம் கேம் சேஞ்சர் படம் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு. படம் வந்ததுலேருந்தே சங்கர் அடின்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தான் சொல்லணும் ரிவ்யூவர்ஸ்லாம். அது என்னவோ அவங்கள ஒரு மைண்ட் செட் எடுத்துட்டாங்க, இவங்களெல்லாம் வந்து போட்டு துவைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. படத்தை பார்த்துட்டு படம் இன்னைக்கு யாராலுமே வந்து மிக பெருசாக வேற லெவல் தூக்கி சாப்பிட்ற படங்கள்லாம் பண்ண முடியாதுங்க. 100 படத்தில் 10 படம் இல்லை, 2 படம் 3 படம் தான் நல்லா இருக்குன்ற அளவுக்கு இன்னைக்கு காலகட்டம் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது கேம் சேஞ்சர் பார்க்கும்போது இந்தியன் 2 இந்த படம் மொக்கையா இருக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்தியன் 2 கண்டிப்பாக இந்த படம் வந்து ஓரளவுக்கு பெஸ்ட் தான். ஆனால் கண்டிப்பாக படம் பெஸ்ட்டாக இல்லை, அதையும் சொல்லணும். பட் ஒரு டைமுக்கு வந்து பரவாயில்லாம வாட்ச் பண்ணலாங்க. போர் அடிக்குதுனாக்கா நீங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நம்ம தமிழ்ல தான் ஓவரா போட்டு துவைப்பாங்களே தவிர தெலுங்கு ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து அவ்வளவு பெருசா வந்து டிகிரேட் பண்ணாதுன்னு தான் தோணுது. ஆனாலும் இவங்க விட்டு அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதிகமாக என்டிஆர் ராம் சரண் போட்டி, நம்ம என்டிஆர் தேவாரால 172 கோடி தான். ஸோ இவர் கொஞ்சம் அதிகமாக போடுன்ற மாதிரி நம்பரா தான் தெரியுது. அவ்வளவு பாக்ஸ் ஆஃபீஸ் வந்திருக்குமான்றலாம் தெரியல. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு இல்லவே இல்லாம தான் இருந்தது சங்கர் பண்ண வேலைக்கு. ஆனா படத்தை வந்து மனுஷன் வந்து ஓரளவுக்கு அப்படியே தேத்திட்டாரு தாங்க சொல்லணும். ராம் சரணுக்கு டபுள் ஆக்ஷன் கொடுத்தது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு நல்ல கேரக்டரைசேஷன், அதுவும் ஜெயராம்லாம் இந்த படத்துல வந்து ஒரு காமெடியாவே பக்காவா ஒர்க் ஆகிட்டு இருக்காரு. ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லா இருக்குன்னு தோணாலும் அதுக்கப்புறம் என்னடா மொக்கையா போகுதுன்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்கும்னு பார்த்தாக்கா பரவாயில்லன்ற மாதிரி இருக்கு. சில விஷயங்கள் வந்து மொக்க பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப வந்து தோய்வாகுது. இனிவே கேம் சேஞ்சர்ன்றது நம்ம சங்கரோட லைஃபை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுச்சான்னு கேட்டிங்கன்னா அது மொக்கையாகவும் சேஞ்ச் பண்ணல. ஏன்னா இந்தியன் 2 கேவலமாகவும் இல்லை, அதே சமயம் பெருசாகவும் வந்து சூப்பராக பண்ணுறாருங்க அப்படின்ற அளவுக்கு இது சேஞ்ச் பண்ணல. பட் ஒரு விஷயம் சொல்லலாம், நம்ம சங்கர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப மொக்க பண்ணிடல அப்படின்றதால ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு. ஆனால் அந்த நம்பிக்கையோட அளவுன்றது ரொம்ப கம்மியாக இருக்கு. பார்ப்போம் ஃபியூச்சரில் என்ன மாதிரி பண்ணுறாருன்ட்டு. இந்த கேம் சேஞ்சருக்கு நான் இப்போ கொடுத்துருக்க கவுண்டன்றது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தான். ஏன்னா இந்த படம் ஆந்திராவில் போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா தான் அங்கே 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 படங்கள் வந்திருந்தாலும் கேம் சேஞ்சர் தான் அங்கே டாப்னு சொல்லி ஆகணும். ஸோ நம்ம தமிழ் கவுண்டன் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இங்கே தமிழில் மெயின் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அடிச்சு பிடிங்கிட்டாங்க தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு அடி விழுந்துட்டு இருக்கு. ஆனால் அவ்வளோலாம் மட்டம் கிடையாதுங்க. உங்களுக்கு பழைய சங்கர் படம்லாம் பிடிக்கணும், அந்த ஒரு சாயலியே ஒரு மிக்சரான படமா இந்த படம் இருக்கும். நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போற படம் வனகானம் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு. எல்லாமே அன்னைக்கு 10ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கலை முன்னிட்டு அந்த படங்கள் எதுவுமே சரியில்லைன்ற மாதிரி ரிவ்யூ வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுநாள்ல இருந்து வனகானிகனும் பாசிட்டிவ் ரிவ்யூ. ஏன்னா அந்த அபியூஸ் கதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லியே பழகிட்டேன். ஏன்னா அப்படிதானே சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா நம்ம என்னவோ அபியூஸ் பண்ற மாதிரி நம்மள வந்து ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சோம். என்னடா அந்த படம் பிடிக்கலையா, அப்ப நீ தான் அவனா இருப்பியோன்ற மாதிரி பேசிடுறாங்க. இதுக்கு பயந்துகிட்டே வந்து பல பேர் எதுக்கு வம்பு நம்மளும் நல்லா இருக்குன்னு சொல்லி வைப்பன்ற மாதிரி எக்கச்சக்கமான படங்களை அபியூஸ் வந்தாலே நல்லா இருக்குன்ற மாதிரி ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்து இந்த படத்துல இவர் எடுத்துக்கிட்ட கான்செப்ட்ன்றதை கண்டிப்பா நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா எவ்வளோ அபியூஸ் பார்த்துருக்கோம், இதுல வந்து அந்த மாற்றுத்திறனாளிகளை அவரை கம்பேர் பண்ணி பண்ண அபியூஸை வந்து கண்டிப்பா பாராட்டணும். ஆனா அதை வந்து கரெக்டா ஸ்கிரீன் பிளேவா கொண்டு போகணும்ல. ஸோ அதுல கண்டிப்பா பாலா கோட்டை விட்டுருக்காரு. அவருக்குண்டு வந்து ஒரு சில கோட்பாடுகளை வச்சுட்டு இருக்காரு. அந்த மாதிரி வந்து இந்த படம் பண்ணியிருக்காரு. அதுலயும் கிளைமேக்ஸ்ல பண்ணாரு பாத்தீங்களா, தேவையில்லாத கிளைமேக்ஸ். என்னையா நீ சேடு கிளைமேக்ஸ் தருவன்றதுக்கோசம் ஒரு லாஜிக் இருக்கா, எதுக்கு அந்த பொண்ணு செத்து போகுது, இதெல்லாம் என்னன்ட்டே புரியல. பாலா 25 வருஷம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவர் இந்த பிடிச்ச கான்செப்ட் ஓகே, இதுக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கணும்ல கரெக்டா. அது ஆடியன்ஸ் வந்து நியாயப்படுத்துற மாதிரி பண்ணிருக்கணும்.
அந்த மாதிரிலாம் ஒரு எவ்வளோ பண்ணியிருந்தார் படம். பட் இப்பெல்லாம் வந்து பாலாகிட்டையும் சரக்கு போயிடுச்சுன்றது கிளியரா தெரியுது. இந்த கான்செப்ட்லேயே ஒரு என்னடா இந்த மாதிரி சொதப்பல் ஸ்கிரீன் பிளே தராருன்னு போது கொஞ்சம் கடுப்பாக தாங்க இருக்கு. இந்த மாதிரி கான்செப்ட்ன்றதே கடுப்பு தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா எக்கச்சக்கமா இதே படம் எடுத்துட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் அதுல வந்து ஒரு சின்ன ஃப்ரெஷ்னஸ் ஸ்டோரியா இருந்தாலும் பாலா படமாவே தாங்க இருக்கு. அந்த காமெடி ஜானர் ஆகட்டும், அவர் அந்த பிதாமகன் லுக்ல அருண் விஜயை கொண்டு வந்தாகட்டும், அது மட்டும் இல்லாம ஹீரோயின்ஸுக்கு ஒரு லுக்கு கொடுப்பாரு. அவரோட அந்த ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் அதை தாண்டி இந்த படத்துல நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மிஸ்கின் கேரக்டர், சமுத்திரகனி கேரக்டர், கேரக்டரேஷன், அந்த வடிவமைப்புன்றது ரொம்ப நல்லா இருக்கு. அருண் விஜய்க்கு தேவையே இல்லைங்க. அது பிதாமகன் அப்படியே வந்து இங்க பிரதிபலிக்கிறாரு நம்ம அருண் விஜய். எனவே பாலா வந்து ஒரு மிகப்பெரிய பிலிம் டைரக்டர்ன்றதை கண்டிப்பா மறுக்க முடியாது. ஆனா அவர் வந்து இன்னைக்கு இருக்க ஆடியன்ஸ் ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாடிஃபை ஆக வேண்டியதா இருக்கு. அது ஆகிறதுக்கான அத்தனை ஒரு சாத்தியங்களும் நம்ம பாலா கிட்ட இருக்கு. பட் கொஞ்சம் அடமெண்ட்ல வந்து அவர் இஷ்டத்துக்கு படம் பண்ணி அதுல இந்த மாதிரிலாம் மைனஸ் இருக்குன்னு நம்மள சொல்ல வச்சிடறாரு. ஸோ அதை விட்டுட்டு முழுக்க ஆடியன்ஸோட பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை சூப்பரா கொடுக்க போறோம்னு இறங்கினாருன்னா கண்டிப்பா ஒரு இன்னொரு தரமான படம் வரும். தியேட்ரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ்ன்ற போது இந்த படம் அப்படியே சர்வே ஆயிட்டு. ஏன்னா ரிவ்யூன்றது வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் ஒரு சிலர் நல்லா இருக்கு, ஒரு சிலர் நல்லா இல்லன்ற மாதிரி கொஞ்சம் மிக்ஸா தான் ஓடிட்டு இருக்கு. தியேட்ரிக்கல்ன்றது ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு கேம் சேஞ்சருக்கு தான் அதிகமான தியேட்ரிக்கல் கொடுத்தாங்க. இதுக்கு வந்து ஓரளவுக்கு நார்மலா தான் கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு 45-50 தியேட்டர் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் இருந்தது. அது அப்படியே ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பெருசா குறைக்காம, ஏன்னா இந்த பொங்கலுக்கு ஒரு 3-4 படம் வந்தாலும் ஒரு தியேட்ரிக்கல் சர்வே பெருசா விட்டு கொடுக்காம இந்த படம் அப்படியே போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம கூட இரண்டாவது இடத்துல பார்க்க போற படம் காதலிக்க நேரமில்லை. காதலிக்க நேரமில்லை படம் நாளை தான் ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு. இந்த படத்தை நம்ம ரெண்டாவது இடத்துல முதல் இடத்துலயே வைக்கிற அளவுக்கு தியேட்ரிக்கல் கொடுத்திருக்காங்க. ஏன்னா எல்லாமே மெயின் ஸ்கிரீன்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த படம் எடுத்துட்டு இருக்கு. அது முக்கியமான காரணம் இந்த படத்தோட ஹீரோ ஜெயம் ரவிக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு சொன்னாலும் இவருக்கு கடைசியா வந்து எல்லாமே ஃபிளாப் தாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அதை தாண்டி இந்த படத்தை ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்றாங்க. அதை விட ஒரு பொண்டாட்டி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. சோ சிட்டில இருக்க மெயின் தியேட்டர் எல்லாருமே கொடுத்துதாங்க ஆகணும், வேற என்ன பண்ண முடியும். அதுல நம்ம கிருத்திகா உதயநிதி வந்து எப்பவுமே அவங்க படம் வணக்கம் சென்னை ஆகட்டும், இன்னும் சில படங்களை வந்து அவங்க நல்லாவே பண்ணுவாங்க. அவங்களோட மேக்கிங் ஓரளவுக்கு செட்டில்டாவே இருக்கும். பட் பெருசா அவங்களால வந்து ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கதையை கொடுக்க முடியல தான் சொல்லி ஆகணும். அது இந்த காதலிக்க நேரமில்லையில வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஜெனரேஷன்ல இருக்கிற அந்த ஒரு பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் பண்றாங்க. அதுலயும் நித்யா மேனன் இருக்கும் பொழுது ஆக்சுவலி நித்யா மேனன் வந்து ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறானா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நம்ம நம்புவோம். ஸோ அந்த நம்பிக்கையை காப்பாத்துறாங்களா இல்லையான்றதை பார்ப்போம். அதுலயும் நம்ம ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கும் இந்த படத்துல நல்லா வந்திருக்கு. ஸோ யங்ஸ்டர் போய் பார்க்குற அளவுக்கு இந்த ட்ரைலர் வந்து ரொம்பவே நல்லா வந்து கவர் பண்ணுது அவங்கள. அதே சமயம் ஜெயம் ரவி, நித்யா மேனன் தியேட்டரிக்கல் அதிகமாக கிடைச்சிருக்கு. இன்னும் நிறைய பிளஸஸ் இந்த படத்துக்கு இருந்திருக்கு. ஸோ இந்த எல்லா பிளஸஸையும் காப்பாற்றி இந்த படம் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்றதை நம்ம இன்னும் கூடிய சீட்லேயே ஒரு வீக்லி டாப் 10 போடுவோம். அதில் பார்த்துருவோம். நம்ம கூட நம்பர் 1 இடத்துல பார்க்க போற படம் மதகஜராஜா. மதகஜராஜா 12ஆம் தேதி ஆக்சுவலி நேற்று தான் வந்தது. ஆனா இந்த பொங்கலுக்கு வந்து எந்த படமே அட்வான்ஸ் புக்கிங்ல வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க, சுமாரான பர்ஃபார்மன்ஸ் கூட பண்ணாம தான் இருந்தது. அதுல எந்த வகையிலும் மதகஜராஜா வீட்டு கொடுக்காம அப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஆனா இந்த படத்தோட ரிவ்யூ வந்தால வந்தது, பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே தூக்கி சாப்பிட ஆரம்பிச்சிச்சு அட்வான்ஸ் புக்கிங்ல. ஃபாஸ்ட் ஃபில்லிங் ரொம்பவே அதிகமா வர ஆரம்பிச்சு முதல் நாள்லயே இந்த படத்துக்கு. அதை தாண்டி இன்னைக்கு 2வது நாள் ஆகட்டும், இதுக்கப்புறமும் சரி நிறைய ஃபாஸ்ட் ஃபில்லிங் இந்த படத்துக்கு போது மட்டும் இல்லாம ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு. பாக்ஸ் ஆபீஸ் எங்கேயோ போற மாதிரி இருக்கு. இந்த பொங்கலுக்கு வந்த பல படங்களோட பாக்ஸ் ஆபீஸை இந்த படம் தான் பெருசா தூக்கி சாப்பிட போது ஒட்டுமொத்தமாங்கிற அளவுக்கு சம ஒரு பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு தியேட்டரிக்கல்ல. அப்பெல்லாம் ஓடும் போதே மக்கள் விட்டுருவாங்களா? இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீக் டாப் 10 எல்லாம் போடும்போது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தியேட்டரிக்கல்றது கம்மியா தான் கொடுத்தாங்க. 12ஆம் தேதி கொஞ்சம் நல்லா தருவான்னு பார்த்தா அப்பயும் கம்மியா தான் இருந்தது. ஆனா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி நிறைய மெயின் ஸ்கிரீன்ஸ் இந்த படம் அழகா கொடுத்துட்டாங்க. ஆனா இப்ப காதலிக்க நேரமில்லை வரதுனால இந்த படத்துக்கு மெயின் ஸ்கிரீன்ஸ் லைட்டா இழுக்கிறாங்க. சோ அந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் பார்க்கணும். பட் மதகஜராஜான்றது பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டர்ல போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுன்ற அளவுக்கு எல்லாருமே நிறைய பாசிட்டிவ் தராங்க. என் ப்ளூ சட்டையே கொடுத்துட்டாரு. அது காரணம் நிறைய சிம்பதி ஒர்க்கிங், அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் இங்க வந்து சேர்ந்துருக்கு. ஆனா உண்மையிலேயே படம்ன்றது பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசாலாம் வந்து ஓவரா பெருசா தூக்கி சாப்பிட்ற அளவுக்குலாம் இல்ல. ஆனா இங்க மக்கள் வந்து ஒரு ஆட்டு மந்த கூட்டம் ஆயிட்டாங்க. ஒரு படத்துக்கு ரிவ்யூன்றது அவங்களா யோசிச்சுலாம் பேசறல. 4 பேர் நல்லா இருக்கா நல்லா இருக்கு, 4 பேர் நல்லா இல்லைனா நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஒரு ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி இன்னைக்கு ரிவ்யூஸை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கே ஒரு தனி பர்ஃபார்மன்ஸோ இல்ல தனி ஒரு விருப்பம் இருப்போ அவங்க பேசதே இல்லை இன்னைக்கு. அதுக்கிட்ட மதகஜராஜா நான் இங்க மொக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். அரண்மனை 4 எப்படி உங்களுக்கு நிறைய பேர் அதை கழுவி ஊத்தினாலும் அந்த படம் தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்குலாம் 100 கோடியை கலெக்ட் பண்ணிச்சுல, அந்த விதத்துல எந்த விதத்திலையும் மதகஜராஜா வந்து தோத்து போகாது. ஸோ உங்களுக்கு பொங்கல் என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பா அந்த படம் கேரண்டி. ஆனா ரொம்ப ஓவர் ரேட்டடா நிறைய படங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் இயர்லயே வாழை பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய படங்கள் ஓவர் ரேட்டடா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஓவர் ரேட்டடா இந்த மதகஜராஜா வந்திருக்கு. இனிமே வரட்டுங்க. ஆக்சுவலி தியேட்டருக்குள்ள ஆடியன்ஸ் வந்தா நல்லது தானே. அதை தாண்டி இன்னொரு மிகப்பெரிய நல்ல விஷயமா இந்த படத்துல சிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மக்கள் சிரிச்சு பல நாள் ஆச்சு. ஸோ தாராளமா போய் சிரிச்சுட்டு வரட்டும். 12 வருஷம் கழிச்சு இந்த படம் வந்திருந்தாலும் ப்ரொடக்ஷன் டீம்ல அவங்களா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவன்ற மாதிரி கண்டிப்பா லேட்டஸ்டா ஒரு சம்பவம் பண்ணிட்டு தாங்க இருக்கு. சரி நீங்க சொல்லுங்க, இந்த பொங்கலுக்கு என்னென்ன படங்கள் பார்த்திருக்கீங்க, என்னென்ன படங்கள் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு எந்த படம் நம்பர் 1 இடத்துல இந்த பொங்கலுக்கு வந்ததுலயே இருக்குன்றதெல்லாம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.